No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. ஒருவர் நல்லா வாழ்றதும் ஒருத்தர் கொஞ்சம் அப்படி வாழ முடியாம போறது, சில பேர் வாழவே முடியாம போறதுக்கும் உங்களுடைய டொமைன்ல தீர்வுகள் இருக்காமா? சயின்டிஃபிக்கா நம்ம என்ன சொல்றோம், ஒரு வாஸ்து அப்படிங்கிறது மனிதனோட உடலும் வீட்டோட வாஸ்துவும் ஒண்ணுதான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த விதத்துல இந்த வாஸ்துல ஒரு புதுமையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தலைவாசல், ராஜநிலை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல் வழக்குல சொல்றாங்க. இது டிகிரியில மாற்றங்கள் அது நீச்ச பகுதிக்கு போகும் பொழுது அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாஸ்துவோட டிஃபால்ட்டா அங்க என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைக்கு எந்த பகுதியை சரி பண்ணுனா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறத தான் நம்ம கவனத்துல கொண்டு வரணுமே தவிர, அதற்கு முன்னாடியே பரிகாரங்கள் அந்த பண்ணுங்க இதை பண்ணுங்க கோவிலுக்கு போங்க இப்படின்னு சொல்றது நல்ல முறை அல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையில மாற்றத்துக்கணும். சந்தோஷம்னு சொல்லாதீங்க, மகிழ்ச்சின்னு சொல்லுங்க. இந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அப்படி என்ன? அதுதான் தோஷம் வந்துருச்சுங்களே. இதெல்லாம் வாஸ்து சரி பண்ணனாதான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்றது ஒரு விஷயம், அதை எடுத்து எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு கான்செப்ட், அதையும் மார்க் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் எப்படி வைக்கணும் அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் பண்ணி சிறப்பா வைங்க. ஒரு புதுசா ஒரு வீடு கட்டி ஒரு ராஜநிலை வைக்கும் பொழுது நம்ம என்னென்ன அந்த லக்ஸூரியஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு அன்றாட வாழ்க்கையில நீங்க என்னன்னா சோப்பு பயன்படுத்தணும், என்ன பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணணும், உங்களை எப்படி நீங்க அலங்காரம் பண்ணிக்கணும், மகாலட்சுமி வர வைக்கணும்னா வீட்டுல இருக்கிறவங்க நீங்க கடன் எல்லாத்தையும் மறந்துருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டோட பெண்கள் மகாலட்சுமி மாதிரி மாறுங்க. எனி டைம் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்ல 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 ஒரு மனிதனோட வாழ்க்கையில. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று வாஸ்து வல்லுனர் டாக்டர் சாஸ்திரி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா, நற்பவிம்மா. அதாவது வாஸ்து சம்பந்தமா பல கேள்விகளுக்கான விடைகளை ஒவ்வொரு காணொளிகள்லையும் எங்களுடைய மக்கள் பார்த்து நிறைய பலன் அனுபவிச்சுட்டு வராங்க அப்படிங்கறத கண்கூடாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஒரு கேள்வி ரொம்ப நாளாவே என்னோட மனசுல எழுந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு வீடு, அதுக்குதான் நம்ம வாஸ்து பாக்குறோம். ஆனா ஒரே வீட்டுல 2 குழந்தைங்க பிறந்திருப்பாங்க. ஒரு குழந்தை ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு வளர்ச்சியோடய அதோட வாழ்க்கை இருக்கும். ஆனா 2வது குழந்தையோட வாழ்க்கை சொல்லி கொள்ற அளவுக்கு பெருசா இருக்கிறத நம்ம பாக்குறது இல்ல. அதே போல முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு 10 குழந்தைங்களுக்கு மேல இருக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல. 12 ஆமா 13 வரைக்குமே நான் எனக்கே தெரியும், நான் பார்த்திருக்கேன். எங்களோட அம்மம்மா பாட்டி அந்த காலத்துல அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள்லயும் ஒரு 2-3 குழந்தை தான் மிச்சமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குழந்தைங்க சிறு பிள்ளைகளாவே இறந்துருவாங்க, சிலது கல்யாண தருணத்துல இறந்துருவாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகு அந்த உயிரிழப்பு அப்படிங்கறது அந்த இடத்துல கொடுத்துரும், அல்லது ஜெயிக்காம போயிருவாங்க, கல்யாணம் ஆகாம நின்னுரும். இப்படி ஒரு ஜெனரேஷன் இருக்கு. இப்போ இப்படி ஒரு ஜெனரேஷன் இருக்கு. ஜெனரேஷன் மாத்தி இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸை நம்ம பாக்குறோம். இதுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த மாதிரியான ஒருவர் நல்லா வாழ்றதும் ஒருத்தர் கொஞ்சம் அப்படி வாழ முடியாம போறது, சில பேர் வாழவே முடியாம போறதுக்கும் உங்களுடைய டொமைன்ல தீர்வுகள் இருக்காமா? நிச்சயமா இருக்குங்கம்மா. இருப்பியல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் கிராவிட்டி தான். இது சயின்ஸ். சயின்டிஃபிக்கா நம்ம என்ன சொல்றோம், ஒரு வாஸ்து அப்படிங்கிறது மனிதனோட உடலும் வீட்டோட வாஸ்துவும் ஒண்ணுதான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த விதத்துல கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு முழுமையான மனிதனை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெயின் டோர் அப்படிங்கிறது உச்சத்துல கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்கு ஒட்டியும் இருப்பது உச்ச வாசல். அந்த மாதிரி ஒரு வாசல் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மனிதனுக்கு வாய் போல, வாய் மூலமாக தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம ஆர்கிடெக்சர்லேயும் மாற்றிடுறாங்க.
சில பேர் வந்து பழைய மெத்தடில், அதாவது ஒரு 9ஆக பிரித்து புதன் குருவில் வச்சா நல்ல வாசல் அப்படின்னு சொல்லி சென்டராக வைப்பாங்க. இது வைத்து ஜெயித்தவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இதில் என்ன நம்ம இருப்பியல் கான்செப்டில் குரு எல்லாருக்குமே செட் ஆவாரா? எல்லாருக்குமே இல்லை, எல்லாருக்கும் செட் ஆகாது. ஏன்னா கிரகத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாங்கம்மா. அதுவும் குரு வந்து ஒரு கிரகம், குரு மட்டும் இல்லை, ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருந்தால் எந்த லக்னக்காரர்களுக்கு எந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு நிறைய கான்செப்ட், நியூமராலஜி, ப்ரோனாலஜி, அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி பல துறைகளில் வந்து ஒவ்வொருத்தரும் அறிஞர்கள் நிறையவே இருக்காங்க. நிறைய இன்னும் ஏற்கனவே இருந்த விஷயங்களை இன்னைக்கு அப்டேட் பண்ணி ஆய்வு பண்ணி இந்த கரணம் ஆக்டிவேட் பண்ணுறது, தாரை நட்சத்திரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு போயிட்டுருக்காங்க ஜோதிட வல்லுநர்கள். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா என்னோட கட்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் வந்து முடங்கிடக்கூடாது. ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம வந்து அந்த கர்மாவை ஜெயிச்சு வெளியில் வரணும், விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி இந்த வாஸ்துல ஒரு புதுமையை நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு என்ட்ரி, ஒரு வீட்டோட மத்திய பகுதியில், அது எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் மத்திய பகுதியில் இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டோட அந்த மனையோட வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கான்னு சொல்லிட்டு நான் நேரடியாக போகும் பொழுது ஒரு காம்பஸ் வச்சு பார்க்குறேன். பார்க்கும் பொழுது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரி, மெயின் டோர், தலைவாசல், ராஜநிலை, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல் வழக்கில் சொல்கிறாங்க. இது வந்து டிகிரியில் மாற்றங்கள் வந்து அது வந்து நீச்ச பகுதிக்கு போகும் பொழுது அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனையே. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஜென்ரலாக சொல்கிற விஷயம், இந்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக 6 விதிகள் படி தான் நம்ம தமிழ்நாட்டில் வாஸ்து. அதாவது பில்டிங் வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும், காலி இடம் எப்படி இருக்கணும், மெயின் என்ட்ரன்ஸு, ஜன்னல்கள், இந்த மாதிரி 6 விதிகள் சொல்லி ஒரு வாஸ்து ஓடிட்டு இருந்ததுங்க. அந்த விதத்தில் நாங்கள் வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ என்னை வாஸ்துக்கு அழைக்கிறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்குறோம். டிகிரி வைஸ் ஒரு விஷயம் எங்கே எப்படி இருக்குது, அந்த வீடு எப்படி திரும்பி இருக்கு, அந்த இடத்துல என்னென்ன வச்சுருக்காங்க, ஒரு செப்டிக் டேங்க் எங்கே போட்டிருக்காங்க. செப்டிக் டேங்கை மாற்றிருப்பேன் நிறைய இந்த வருஷத்தில். ஏன்னா நிறைய விஷயங்களில் வந்து அதாவது டிகிரி மாறும் பொழுது செப்டிக் டேங்க்கு தவறுதலாக போட்டுருவாங்க, இந்த மெயின் என்ட்ரி தவறு வந்துடும், காலி இடம் விடுறதுல பிரச்சனைகள் வந்துடுது, அதுக்கப்புறம் லெவல் கொடுக்கறது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து இந்த சேம்பர்ஸை க்ளோஸ் பண்ணியே நான் வந்து ரிசல்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த சேம்பர்ஸ் வந்து நம்ம என்ன இருப்பியல் என்ன சொல்கிறோம், குழிகள் தெற்கும் மேற்கும் குழிகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அது 1 இன்ச்சு குழி வடக்கை விட தெற்கில் வந்து 1 இன்ச்சு பள்ளம் இருந்தாலும், கிழக்கை விட மேற்கில் 1 இன்ச்சு பள்ளம் இருந்தாலும் அந்த இடத்துல கிராவிட்டி பாதிக்கப்படும். அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக அங்கே கிடைக்கும். அது நல்லதாக இருந்தால் நல்லதாக கிடைக்கும், நல்லது இல்லைன்னா நல்லது அல்லாத விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட். அந்த விதத்தில் இந்த சேம்பர்ஸ்லாம் நிறைய இப்போ வந்து கொடுக்குற பிளான்லேயே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம். சேம்பர்ஸ் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே என்ன வந்து டஸ்ட்டு வந்தாலும் உள்ளே நிற்கிற மாதிரி எல்லாம் ப்ளம்பிங்லேயே நம்ம கரெக்ட் பண்ணி கொடுக்குறதும். சேம்பர்ஸே போடாதீங்க, ஏற்கனவே இருக்கிற சேம்பரை எப்படி க்ளோஸ் பண்ணணும் எல்லாமே டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுத்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரிசல்ட் எடுக்கிறோம். இது ஒரு விதத்தில். ப்ளஸ் என்ட்ரியில் பிரச்சனை வருது, செப்டிக் டேங்க்கில் பிரச்சனை வருது, ப்ளஸ் வந்து போர்ட்டிக்கோ அமைக்கிறதுல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா சில இடங்களில் கேண்டிலிவர் போர்ட்டிக்கோ தான் போடணும், இல்லை அப்படின்னா அங்கே பாதிப்புகள் நிறையவே இருக்குது. வீடு வந்து சதுரம் செவ்வகமாக இருக்குது, காலி இடம் கரெக்டாக விட்டுருக்கேன், காம்பவுண்டு கரெக்டாக போட்டிருக்கேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்துவோட பலன் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. அந்த நிலையில் அதை சார்ந்த வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இது வாஸ்துல இவ்வளோதான் உங்களுக்கு, இது உங்களோட கர்மா, நீங்கள் அந்த கோவிலுக்கு போங்க இந்த கோவிலுக்கு போங்க சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தப்பிச்சுக்க பார்த்துக்கிறாங்க. அப்படி வந்து ஒரு இடத்துல வாஸ்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணி அவங்க இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வர்றது வந்து ஒரு வாஸ்து வல்லுநரோட வேலை. ஏன்னா ஒரு டாக்டரோட ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோன்னா அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், அது என்ன எம்ஆர்ஐ எடுப்பார், ஸ்கேன் எடுப்பார், நிறைய விஷயம் இருக்கட்டும், எக்ஸ்ரே எடுப்பார்,
பிளட் டெஸ்ட் நிறைய எதை வேணாலும் பண்ணட்டும். ஆனால் அந்த நோய்க்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சு அதை க்யூர் பண்ணுற வேலை தான் அந்த மருத்துவரோட வேலை. அதுபோல தான் ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் வாஸ்து நிபுணர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாஸ்துவோட டிஃபால்ட்டாக அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எந்த பகுதியை சரி பண்ணுனா அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கவனத்தில் கொண்டு வரணுமே தவிர, அதற்கு முன்னாடியே பரிகாரங்கள் அந்த பண்ணுங்க, இதை பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க இப்படின்னு சொல்றது நல்ல முறை அல்ல. இது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. இப்ப நீங்க சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப கர்மா அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னப்ப வாஸ்துவை வச்சு கர்மாவையே சரி பண்ணலாமா? விதியை மதியால் வெல்லலாம். கர்மாவை சரி பண்றது அப்படிங்கிறது நம்ம வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறோம். அந்த ஒரு காலகட்டம் வரும் பொழுது சரியான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உள்ள இடத்துல நம்ம தூங்கும் பொழுது இந்த காலம் நிச்சயமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு தீர்வு கொடுக்கிறது. இது வந்து நான் வந்து படித்து எங்கள் வீட்டை சரி பண்ணி நிறைய வீடுகளை சரி பண்ணி நிறைய அனுபவங்களை கேதர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, வாஸ்து சரியாக கரெக்ட் பண்ணுனா பலன் நிச்சயமாக உண்டு. அந்த இடத்துல வந்து அப்போ வந்து அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காம அவங்க கொஞ்சம் பின்தங்குறாங்க. நம்ம கிளைண்ட் ஒரு 10 பேருக்கு பார்க்குறாங்கன்னா 8 பேர் ஜெயிச்சுட்டு 2 பேருக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்க அங்கே கரெக்ஷன் பண்ணினதில் ஏதோ ஒரு தவறுகள் இருக்கலாம். அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி அவங்க என்ன தவறு, ஏன் சரியாகலை அவங்களுக்குங்கிற பிரச்சனையை நம்ம வந்து கவனித்து அதற்குண்டான விஷயங்களை சரி செய்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல ரிசல்ட் எடுத்துறாங்க. விதியை மதியால் வெல்லலாம். இந்த சரியான இடத்துல நம்ம வந்து இது மாதிரி உச்ச வாசல்கள், காலி இடம் விடுறது, செப்டிக் டேங்க் கரெக்டாக, இது எல்லாமே என்னென்னா இந்த பூமியோட எனர்ஜி, அந்த பூமியோட ஆகர்ஷண சக்தியை நம்மளோட மூச்சு காற்றின் வழியாக நம்மளோட சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணி ஒவ்வொரு சக்கராவும் ஒரு விஷயத்துக்கு, இப்போ மூலாதாரம்னா பொருளாதாரம், மூலாதாரம்னு சொன்னால் நல்லா நம்ம ஆக்டிவாக இருப்போம். மூலாதாரம் என்ன சரியாக ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நம்மளை எடுத்த செயல்கள் அனைத்தும் வெற்றி. இப்போ மணிப்பூரக சக்கரா, சோலார் ஃப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த சக்கரம் கரெக்டாக ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு நிறைய தெய்வ சக்தியோட அனுகிரகம் நிறையவே இருக்குது, நமக்கு நிறைய பணம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராவும் சொல்லலாம். த்ரோட் சக்கரா நல்லா இருந்தது அப்படின்னா, த்ரோட் சக்கரா நல்லா இருக்கும்போது நல்ல வார்த்தைகளை பேசுவோம், நல்ல ஒரு அன்பான வார்த்தைகள், பல பேரை அரவணைக்கிற நல்ல வார்த்தைகளை பேசுகிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அந்த நல்ல வார்த்தைகள் பேசி நல்ல நல்ல ஜனங்களோட நல்ல மக்களோட நம்ம பழகும் பொழுது நம்மளோட வாழ்க்கையிலும் அடுத்தடுத்த லெவல் வந்து என்னதான் கர்மா இருக்கட்டுமே இதெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி ஆஜ்னா சக்கரா சரியாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா நல்ல சிந்தனைகள், நேர்மறையான சிந்தனைகள், எதிர்மறைங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதே மாதிரி த்ரோட் சக்கரா சொல்லும்போது சொன்னால் வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து சரி பண்ணுறதுக்கு எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தையில் மாற்றத்துக்கணும். சந்தோஷம்னு சொல்லாதீங்க, மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள். இறுதியாக ஒரு சில இந்த மாதிரி வீடியோஸை பேசுகிறவங்களே கூட சில ஒரு ஆங்கரை கூட சொல்லுவாங்க, இறுதியாக ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதின்னு சொல்லாதீங்க, நிறைவான ஒரு கேள்வின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளா முயற்சி பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது ஒன்று. இந்த மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அப்படி என்ன, அதில் தான் தோஷம் வந்துருச்சுங்களே. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து யோசித்து பேசும் பொழுது இதெல்லாம் வாஸ்து சரி பண்ணினாதான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஆனால் வாஸ்து நம்மளால சரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்கவங்க உடனே போய் வாஸ்து நான் சொன்னோன்னே அதுக்கு ஒரு 5 lakhs செலவாகும். கட்டடத்தை இடித்து உடச்சி சரி பண்ணணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஏன்னா ஒரு விஷயத்தை 2வது முறையாக செய்யும்போது நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ வந்து அவங்களால அது தயங்குவாங்க. இப்போ நிறைய வாஸ்து கன்சல்டன்ட்டுங்களே வாஸ்துப்படி உள்ள வீட்டில் இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாது, இருக்க விடாது. இந்த சக்தி வந்து பூமாதேவியோட சக்தி சாதாரண விஷயம் இல்லை என்னோட அனுபவத்தில். இது வந்து இதுக்கெல்லாம் ஒரு பிராப்தம் வேணும். ஒரு வாஸ்துப்படி உள்ள வீட்டில் ஒரு மனிதன் வாழணும்னா அதுக்கு முன்னே பிராப்தம் வேணும். அது சரியான வாஸ்து நிபுணருக்கு வரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு வந்துருவாங்க, ஏன்னா இன்னொரு முறை அப்பாயின்மெண்ட்டுக்கு கேட்கட்டும்னு. நான் ஒரு இடத்துக்கு போனால் A to Z இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட அந்த நோட் புக் எடுத்து அவங்க பார்த்தால், ஒரு டைரியில் கூட எழுதி வாங்கிக்குவாங்க நிறைய பேர், எடுத்து பார்த்தால் நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனையை நம்ம சரி பண்ணியிருக்கோம், என்னென்ன நம்ம செய்யணும், செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், எப்படிலாம் ஒரு இடத்த கரெக்ஷன் பண்ண சரி பண்ணுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம், அதை எடுத்து எந்த இடத்துல வைக்கணும்னு ஒரு கான்செப்ட்டு, அதையும் மார்க் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் எப்படி வைக்கணும் அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் பண்ணி சிறப்பாக வைங்க. ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டி ஒரு ராஜநிலை வைக்கும் பொழுது நம்ம என்னென்ன முறைகள் எல்லாம் நம்மளோட பாரம்பரியமாக அதெல்லாம் என்னென்னா அது வந்து தெய்வம் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம முன்னெடுத்து சென்றால் கூட அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு மஞ்சளை பூசுனீங்கன்னா
பார்க்குறதுக்கே ஒரு மங்களகரமாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம குருன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு மாயில கட்டுறோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து புதனை ஆக்டிவேட் பண்ணுறோம். அந்த வாயில கட்டின உடனே வந்து உங்களுக்கு ஒரு அப்படி ஒரு எனர்ஜி சேஞ்சஸ் வர்றதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். இது ஜென்ரலாக நான் வாஸ்து பார்க்கக்கூடிய இடங்களிலே ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 11 மாவிலை கட்டுங்க. எங்கேயாவது தேடி வாங்கிட்டு வாங்க. வாரம் வாரம் கட்டுங்க. ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. அதில் சந்தனம் குங்குமம் வைங்க. ப்ளஸ் வந்து சம்மங்கியில் மாலை வாங்கி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி இந்த காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையிலேயே உங்கள் நிலவாசலுக்கு போடுங்க. உங்கள் வீட்டோட எனர்ஜி எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கத்தோட, கணவன் மனைவி அன்பா, அந்த இடத்துல வந்து எல்லாமே இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் பணத்தை கொண்டு வரும். அதாவது அன்புங்கிற 3 எழுத்து தான் பணங்கிற 3 எழுத்தை கொண்டு வரும். அதன் பிறகு நன்றிங்கிற இந்த 3 எழுத்து தான் தொடர்ந்து அந்த விஷயத்தை உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு புலம்பவே கூடாது. எனி டைம் தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்ல 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 ஒரு மனிதனோட வாழ்க்கையில் அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு எல்லாமே என்னென்னா, நம்ம வந்து கிரில்லியன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதில் வந்து நான் வந்து பிராணி ஹீலிங்கில் 12 இயர்ஸாக இருந்து நான் ப்ராக்டிஸில் இருக்கேன். டெய்லி ஹீலிங்லாம் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கேன். எல்லாம் அதாவது ஆன்லைனில் கொடுக்குறேன், நேரடியாகவும் வந்து வாங்குறவங்க இருக்காங்க, ஹீலிங் வாங்கிக்கிறவங்க. இது அப்போ வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் ஆகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது அந்த மனிதனோட பண்புகள் இப்படியெல்லாம் மாறுது அப்படிங்கிறத நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்க்க முடியும். அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை இதெல்லாம் நம்ம போய் செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டே டு டே லைஃப்பில் சால்ட் வாட்டர் பாத் எடுத்துக்கிறது, ப்ளஸ் வந்து வீட்டை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒயிட் செஸ்ட்நட் வந்து மலர் மருந்து போட்டு தொடங்க, கல் உப்பு போட்டு தொடச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் மாவில் கட்டி சந்தனம் குங்குமம் வைக்கிறது, ப்ளஸ் வந்து அரிசி மாவில் கோலம் போடுறது, எறும்புகளுக்கு வந்து அரிசி மாவு கொஞ்சமும் நிறைய சீனி ஒயிட் சுகர் மிக்ஸ் பண்ணி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி 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 விஷயங்களை நம்ம வந்து தேடி தேடி செய்யணும். ஆனால் கரெக்டாக செய்யணும். ஒரு வாரம் செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் செய்ய 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 நீங்கள் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் மாறி இருக்கா நடந்திருக்கான்னு யோசிக்கவே கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. பிரபஞ்சம் நீங்கள் கொடுக்கறதுக்கு பல மடங்கு ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவேன். ப்ளஸ் இதுக்கு மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து. வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீட்டில் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி 4 நபர்கள் அங்கே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 50-55 வயது, 3 பெண்கள் ஒரு ஆண். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு கிழக்கு முழுவதும் தென்னை மரங்கள், ரொம்ப பழசான மரங்கள், ஒரு 60 வருடம் 50 வருடம் மரங்களாக இருக்கும். காயெல்லாம் இல்லை, வெறும் மரம் மட்டும் ஒல்லியாக நிற்கிதுங்க. ரொம்ப உயரமாக இருக்குது. அது விழுந்துச்சுன்னா வீட்டுக்கு மேலேயே விழுகிற மாதிரி தான் காற்றடிக்கும் போதெல்லாம் அசையுது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 2 பெண்களுக்கு திருமணம் ஆகலை. ஒரு பெண் வந்து திருமணமாகி டைவர்ஸ் ஆகி வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு கூடவே ஆர்த்தரைட்டிஸ், சரவாங்கி அப்படிங்கிறது. இங்கே ஏன்னா வடமேற்கு பட்டுச்சுன்னா நரம்புகளோட இயக்கத்தை நிறுத்தும். இதெல்லாம் சயின்டிஃபிக். அப்போ அங்கே வந்து அவங்க சரவாங்கி அப்படிங்கிற அந்த ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு. வடக்கு அப்படிங்கிற 22 டிகிரி பாதிக்கப்பட்டதுனால 2 பேருக்கும் திருமணம் நடக்கலை. பெண்கள். ஆணுக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி டைவர்ஸ். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற 22 டிகிரியில் அந்த வீட்டில் செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. இது பேசிக்காக யாருமே செய்யாத தவறுகள். இது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் பிரார்த்தனைகள், பாடல்கள், ஸ்லோகங்கள் சொல்கிறது, ஒவ்வொரு பண்டிகையும் முறைப்படி கொண்டாடுறது எல்லாமே சரியாக செய்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து நம்ம வீடியோஸை நிறைய பார்த்துட்டு ஏன் நாங்கள் ஜெயிக்கலை, நாங்கள் ஒன்று 50 வயசுக்கு மேலே நாங்கள் கல்யாணம் அந்த மாதிரி விஷயத்துக்காக உங்களை கூப்பிடல, நாங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீடு என்ன பாதிப்பில் இருந்து ஏன் எங்களை இப்படி முடக்குனுச்சு, எங்கள் வாழ்க்கை 4 பேருமே இதே மாதிரி நாங்கள் வந்து ஒரு திருமணமாகாமல், வம்சம் வளராமல், வாரிசுகள் இல்லாமல் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு முதியோர் இல்லம் மாதிரி எங்கள் வீடு இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத எல்லா 4 பேருமே எஜுகேட்டட் பீப்புள் கேட்டாங்க. 16 திசைகளையும் போட்டு அவங்களுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த திசையில் இந்த மரம் இருக்குது, இது எடுத்திங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு வந்து வர வேண்டிய, அவங்களுக்கு வந்து வேறு ப்ராப்பர்ட்டிலாம் விற்றதில் நிறைய ஏன்னா வயசானவங்க, இவங்களுக்கு வந்து வாரிசுகள் இல்லைன்னு சொல்லும்போது
அந்த நிலத்தை வாங்குறவன் அதை அவங்க வந்து இவங்களை ஏமாத்த பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த பண வரவுல நிறைய தடைகள் இருக்கும்போது இந்த மரங்கள் எல்லாம் எடுத்துட்டு இந்த தண்ணி வந்து லெவல் வர்றதை வந்து இப்படி திருப்பி விட்டுறலாம். இதில் சின்ன சின்ன ஒர்க்கு நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆள் கூட நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்களால அதெல்லாம் இப்போ செய்ய முடியாது, அவங்க யாரையும் நம்பராகவும் தயாராக இல்லை. நிறைய பேரை நம்பி ஏமாந்ததுனால நான் வந்து ரொம்ப அவங்களோட நிலையின் கருத்தில் கூட எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டி இது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும். நான் சொன்னேன், அம்மா நீங்கள் யாருமே எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆள் வச்சு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி என் நம்பர் வச்சுங்க. நான் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுப்பேன் நம்பரு, ஆனால் சில டைம் வச்சுருக்கேன். அந்த டைமில் தான் எனக்கு நம்பர் வாய்ஸ் மெசேஜ் போடணும்னு சொல்லிடுவேன். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் 24/7 உங்களோட வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம போய் சின்ன விஷயந்தான் அதை செய்யும் பொழுது அவங்க முகம் மலர்ந்ததையும் என்னை நம்பிக்கையான ஸ்தானத்தில் இன்றைக்கி அவங்க வச்சு எனக்கு வந்து நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதும், இப்போ அதை ஃபாலோ பண்ணும்போது வராத சில பண வரவு அவங்களுக்கு வர்றதும் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஏராளமான மனிதர்களை ஒவ்வொரு குணாதிசயத்திலையும் சந்திக்கிறேன். ரொம்ப வந்து மணி மோட்டிவேஷனில் தான் இருப்பாங்க நிறைய பேர். என்னென்னா, எங்கள் வீட்டில் வாஸ்து சரி பண்ணால் எங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வந்துருமா, இப்படிலாம் நிறைய கேட்குறவங்களாம் உண்டு. நான் சொல்கிறது, பணம் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட குணம் மாறும். குணம் மாறினா தானாக பணம் வரும். பொறுமையாக தான் இருக்கணும். இன்றைக்கி செஞ்சோன்னா நாளைக்கே ரிசல்ட் கிடைச்சிடாது. அதே மாதிரி சில பேர் கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நாளில் கிடைக்கும்? நான் ஒன்றும் கடவுள் இல்லை. அதாவது நீங்கள் இதை சரி பண்ணுங்க. சரி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு 9 நாளில் கிடைக்குது, ஒருத்தருக்கு 9 மாதத்தில் கிடைக்குது. இது வந்து அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக வாஸ்து சரியாக சரி செய்தால் பலன் 100% உண்டு. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி 100% வீடு கட்ட முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிச்சயமாக சரவணாதேவி இருப்பியல் 36 டொமைனில் அருமையாக நான் வந்து இன்றைக்கி வந்து பல இடங்களில் பெரிய பெரிய வீடுகளில் பல பாதிப்புகளோடு இருக்கும் பொழுது ஒரு சிறிய வீட்டை 100% வாஸ்துப்படி 16 பிரிவுகளும் சரியாக இயங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம். எக்ஸலண்ட் ரிசல்ட். ஆனால் அவங்க அந்த பெரிய வீட்டில் அவங்க சமைக்கலாம், எல்லா கெஸ்ட்டு வரவேற்கலாம், அவங்க மற்ற வேலைகள் எல்லாம் அவங்க உட்காந்து வேலை பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். தூங்குறது மட்டும் ஒரு ரூமை நம்ம போட்டு கொடுத்தா அந்த ரூமில் தூங்க ஆரம்பித்தாங்கன்னா இமீடியட் சொல்யூஷன். ஏன்னா இந்த வாஸ்து அப்படிங்கிறது தூங்கும்போது தான் வேலை செய்யுதுன்னு சொல்கிறோம். அப்போது இந்த பெரிய பெரிய வீடுகள் வாஸ்து தவறுகள் அதிகம். எவ்வளோ பெருசாக நம்ம வீடு பெருசாக கட்டுறோமோ அந்த அளவுக்கு அந்த வீடு பாதிப்பையும் உள்ளே வச்சிருக்குங்கிறத புரிஞ்சிக்கணும். வாஸ்து பலம் இல்லாத வீட்டில் இருந்து உங்களுக்கு கிரக பாதிப்புகளும் இருக்கும்போது, டிரான்சிட்டில் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும்போது மொத்தமாக முடைக்கிறது. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வச்சு செஞ்சிடும். அந்த இடத்துல அதுக்கு ரெமிடியே கிடையாது. அங்கே தான் நீங்கள் சொன்ன மாதிரி விதியை நம்மளால் வெல்ல முடியாது. விதியை மதியால் வெல்லலாம். அப்போ மதியால் வெல்லணும் அப்படின்னா, நான் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுனால என்னோட துறையில் நான் ஆய்வு பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த 16 பிரிவுகளை சரி செய்யும் பொழுது உறுதியாக ரிசல்ட்டு. சரி செய்ய முடியலையா, வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நீங்கள் அழகாக ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்குங்க. கூடவே இருக்கவே இருக்குது நம்மளோட சுவிட்ச் வேர்ட்ஸு, நம்பர்ஸு, அழகான வழிபாடுகள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக எக்ஸலண்ட்டாக எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள், தொடர்ந்து இறப்புகள், இதெல்லாம் நிறைய நான் பார்த்துட்ருக்கேன். இந்த வாரம் பார்த்த ஒரு வீட்டில் கூட நான் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒரு ஆண், அது வந்து கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷனாக சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது அவங்களோட பூர்வீக வீட்டை பற்றின அமைப்பை சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, 3 தலைமுறைக்கு முன்னாடி சொல்கிறீங்க, அந்த வீடு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது அங்கேவும் இந்த வாஸ்து தான் விளையாடி இருக்குங்கிறத புரிதலை வர முடியுது. அப்போ எந்த நிலையில் இருந்தாலுமே வாஸ்து நிச்சயமாக பலன் கொடுக்கும், சரியாக செய்யும் பொழுது. ஆனால் வாஸ்து சரி பண்ணாமல், இடிக்காமல், உடைக்காமல் எந்த கதவை சொன்னாலும் அந்த கதை அங்கே எடுபடாது. இடிக்கணும், உடைக்கணும். ஆனால் இப்போ கிடையாது. இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க. இதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க, நல்ல மனநிலைக்கு வாங்க. எதிர்காலத்தை பற்றிய பயத்துலேருந்து வெளியே வந்துருங்க, விரக்தியிலேருந்து வெளியே வந்துருங்க, கடன்லேருந்து வெளியில் வந்துருங்க, திருமண தடையிலேருந்து வெளியே வந்து ஒரு திருமணத்தை நடத்திடுங்க, மகிழ்ச்சி ஆயிருங்க. ஒரு பெரிய ஒரு வழக்கில் இருக்கீங்க, வழக்குலேருந்து வெளியில் வந்துருங்க. இந்த மாதிரி எந்த விஷயத்தில் தடையாக இருக்கீங்களோ அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட். அதிலிருந்து வெளியில் வந்த பிறகு ஒவ்வொன்றாக சரி செய்யுங்கள். நம்பர் 1, 2, 3, 4
எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எது செகண்ட் செய்யணும், எது தேர்ட் செய்யணும். செய்யும்போது வாட்ஸ்அப் பண்ணுங்க, வீடியோ போடுங்க, கேளுங்க, சொல்லித்தரேன். அழகாக சூப்பராக வெளியில் வாங்க, விஸ்வரூப வெற்றியாளர்களாக விளங்குங்கள். இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்கம்மா. சூப்பராக ரிசல்ட்டுங்கம்மா. ரிசல்ட் ஓரியன்ட் நம்மளுது. வாஸ்துக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்கும்போதே அவங்க கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வைக்க சொல்லுவீங்களா, எங்கேயாவது போக சொல்லுவீங்களா, நான் இந்த விஷயத்துக்காக தான் இப்போ உங்களை வாஸ்து பார்க்க கூப்பிடுறேன், இதிலேருந்து எனக்கு ரெமெடி கிடச்சிருமா, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன். இத்தனை கேள்விகள் கேட்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியோட தான் அப்பாயின்மெண்ட்டே வாங்குறாங்க. கேட்கும் போதே சொல்லுவேன் 100% ரிசல்ட் ஓரியன்ட். நீங்கள் சொல்கிறத கரெக்டாக செய்யணும். செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் உண்டு. செய்யாமல் புலம்புனீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு புலம்புறதை நிறுத்துங்க. ஜெயிச்சிருங்கிற தன்னம்பிக்கையில் வாங்க. சரவணாதேவி இருப்பியல் எந்த இடத்துல எல்லாம் வந்து நிலைநாட்டப்படுகிறதோ அங்கே வெற்றி உறுதி. வெற்றியாளர்களோட சேருங்க. இதை தான் நான் சொல்லுவேன். அதாவது ஜெயிச்சவங்க கூட சேரலாம், ஜெயிக்காதவங்க கூட சேரலாம். இந்த ஜெயிக்க முடியலன்னு புலம்புறவங்க ஒரு கேட்டகரி இருக்கான் பாருங்க, அவங்க கூட சேர்ந்தோன்னா நம்ம முடிச்சிருவோம் இந்த பிரபஞ்சம். அதனால் வெற்றியாளர்களோட சேருங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட வாஸ்து கன்சல்டன்ட் அந்த துறையில் எவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல நபரை கூப்பிட்டு உங்கள் வீட்டோட வாஸ்துவை பாருங்கள். நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். மகாலட்சுமி வேணும்னா மகாலட்சுமி கூப்பிட்டா தான் மகாலட்சுமி வருவாங்க. மகாலட்சுமி உள்ளே வர்ற அளவுக்கு உங்கள் வீட்டை சுத்தமாக வைங்க. நம்ம ஒரு வீட்டை என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வீட்டில் ஒரு இடத்துல சுத்தமாக இருந்தால் இங்கே உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசுவோம். அழுக்காக இருந்தால் அந்த மாதிரி வீடுகளையும் சுத்தம் பண்ணுங்க. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வெளியேற்றுங்க. வாஸ்து பலம் உள்ள வீடாக மாற்றுங்க. கூட மலர் மருந்துகள், சுவிட்ச் வேர்ட்ஸு, குளிக்கிறதுலேருந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி சால்ட் வாட்டர் வச்சு கால்லேருந்து ஊற்றிட்டு வாங்க. கடைசியாக தலையில் ஊற்றுங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை போடுங்க. ஏலக்காய்னா புதனை ஆக்டிவேட் பண்ணுங்க. கல்வியில் சிறந்து விளங்குங்கள். அக்கா வந்தால் தங்கச்சி பின்னாடி தானாக வருவாங்க. அக்கா சரஸ்வதி வந்தால் சரஸ்வதி வர வைக்கிறதுக்கு தான் வாஸ்துல நிறைய கரெக்ஷன் பண்ணுறோம். டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி போட்டு குடித்தா புதன் ஆக்டிவேட் ஆவார். உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. கல்வி சரஸ்வதி வந்தாங்கன்னா பின்னாடியே மகாலட்சுமி வந்து தான் ஆகணும். ஏன்னா நல்லா படித்தவங்க நல்ல பெரிய பதவிக்கு போவாங்க, நல்ல பெயர் புகழோடு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கார் பங்களான்னு கவர்மெண்ட்டே கொடுக்கும். அது மாநில அரசோ மத்திய அரசோ நல்ல ஒரு பணம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பணத்தை அப்போ அவங்களோட லக்ஸூரியான லைஃபு அவங்க நல்லா வாழ வாய்ப்பு இருக்குது. அந்த லக்ஸூரியஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வரத்துக்கு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னா சோப்பு பயன்படுத்தணும், என்ன பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களை எப்படி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணும். மகாலட்சுமி வர வைக்கணும்னா வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கடன் எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டோட பெண்கள் வந்து மகாலட்சுமி மாதிரி மாறுங்க. பரவாயில்ல, 500 ருபீஸில் உள்ள காட்டன் சாரீ தான் இருக்கா, பூனம் சாரீ தான் இருக்கா, அதை நல்லா அழகாக வாஷ் பண்ணி அழகாக உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் உருவாக்குங்க. இப்போ என்னோட பேட்டர்ன் நான் ப்ரௌச் இல்லாமல் சரவணாதேவி பார்க்க முடியாது. அட்டாச்சு ப்ளவுஸ் போட மாட்டேன். இந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் நீங்கள் உங்களுக்கு உண்டான ஒரு விஷயத்தை உருவாக்கிக்குங்க. இப்போ 1000 பேர் நின்னா கூட நீங்கள் அதில் தனியாக தெரியணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன். சூப்பர் ரிசல்ட்டுங்கம்மா, பெருமையோட சொல்கிறேன். நிச்சயமாம்மா, உங்களுடைய பெருமை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற போதும் அதுக்கான விளைவுகளை வந்து மக்கள் அனுபவிக்கிற போதும் வந்து நிறைய நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பணத்துக்காக ஓடுறது, பணத்துக்கான மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பணப்பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாலே அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த வேலையை நோக்கி அவங்க நகர்ந்துருவாங்க. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதால அவங்களுக்காக இந்த பணத்தை வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணுறது அல்லது பணம் பெருக செய்யறதுக்கான ஏதாவது நம்பர்ஸ் நம்மளுடைய நேர்களுக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமாக இருக்குங்கம்மா. நம்பர்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இம்மீடியட் மணி 33732721 33721 இந்த எண்களை ஆரஞ்சு கலர் பென்னில் எழுதணும். ஸ்கெட்ச் மாதிரி கூட எடுத்துக்கலாம். லாங் சைஸ் நோட் புக்கில் ஆரஞ்சு கலர் பென்னில் எழுதும் பொழுது நல்ல பரபரவு, தலைமைத்துவம், அதாவது எந்த இடத்துல போனால் அவங்க தான் லீடர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை இந்த நம்பர் கொடுக்கும். பணவரவையும் கொடுக்கும். ரொம்ப எக்ஸலண்ட்டான நம்பர். இது வந்து காலை நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதலாம். அல்லது 6:02 6:22 வரைக்கும் ஒரு சூப்பரான டைம், ஒரு நல்ல முகூர்த்தம்னு சொல்லலாம். இந்த டைமில் காலை மாலை இருவேளை எப்போ வேணாலும் நமக்கு சாய்ஸ் கொடுத்துடலாம். 6:02 6:22 வரைக்கும் 20 நிமிடங்கள் அழகாக வடக்கு பார்த்து உட்கார்ந்து கீழே ஒரு ஏதோ கிளாத்தோ அல்லது
ஏதாவது ஒரு மேட்டோ போட்டுட்டு உட்காந்து வடக்கு பார்த்து உட்காந்து இந்த ஆரஞ்சு கலர் பென்னில் 54 டைம்ஸ் எழுதிட்டு அமைதியாக நம்ம உட்காந்து நமக்கு என்ன வேணும் நடந்த மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்தினால் சூப்பர் ரிசல்ட். கட்டுக்கட்டாக பணம் வேணுமா கேளுங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. எப்படி கொடுக்கும் என்ன கொடுக்கும்னு கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் கேள்வியே கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. எனக்கு எதுவும் இது நடந்துருமா இத்தனையும் சொல்லுவான். வீட்டோட வாஸ்தை பார்த்துட்டு இதெல்லாம் குறித்து கொடுத்த பிறகு கடைசியில் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கம்மா, ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் செஞ்சால் நடந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க நிறைய பேர் நீங்கள் பாருங்கள் பேசும் பொழுதே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, இதை தான் பேசுவாங்க. நீங்கள் வேணால் கவனித்து பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு என்னைக்கு அவங்க நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஸ்டெப் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இதெல்லாம் எப்படி கவனிக்கிறீங்கன்னு என்ன கேட்குறாங்க. என் 24/7 எனக்கு வேலையே இதுதான். பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு தீபம் விஷயத்த சொல்லலாம். அதுவும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனித்து சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த வாஸ்துல அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து வாஸ்து சரி பண்ணுனா என்ன நடக்குங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி. ஃபஸ்ட்டு வாஸ்து சரி பண்ணுனா ஒரு வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அமைதியாக இருப்பாங்க. அங்கே எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. வைப்ஸ் அந்த வீட்டோட வைப் வந்து மாறுறத அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல அதாவது அங்கங்கே எந்த கிளாத்தையும் போட மாட்டாங்க. எடுத்த பொருள் அவங்களுக்குள்ளே அந்த சின்ன விஷயம் அவ்வளோ ஒரு சேஞ்சஸை கொடுக்குது. அழகாக வந்து மாற்றத்தை உணரும் போது அவங்க வந்து நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஆனால் சொல்லி கொடுத்துருவாங்க. எங்கேயும் டிவியில் யூடியூப்பில் போட்டுறாதீங்கம்மா, நிச்சயமாக போட மாட்டேன், ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் அது அவங்களுக்கு விருப்பப்படுறதில்ல மக்கள். பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் தான். நிச்சயமா நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை வந்து அதாவது விஸ்வரூப வெற்றியை வந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பெருமதியான நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிமா. நன்றிமா. உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நற்பவி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.